Hi friends, welcome to Vera Level Kalvi YouTube channel. In our previous videos, we have been learning the chapter 8, that is strings and string manipulation, which is the last chapter in the second unit of 12th standard computer science. Till now, we have covered 8.1 introduction, 8.2 creating strings, 8.3 accessing characters in a string, 8.4 modifying and deleting strings, 8.5 string operators, 8.6 string formatting operators, 8.7 formatting characters, and 8.8 the format function. In this video, we are going to learn 8.9, that is built-in string functions. So let's start our topic, that is built-in string functions. Built-in அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடையே அவைலபிளா இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸை நம்ம built-in அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதோட சின்டாக்ஸ் என்ன, அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறத ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க. Let's see the functions one by one. See the first function, that is len. Len ன்னு சொல்லும் போதே it is used to find the length of the string. ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் len. லென்த்னா என்ன சொல்றோம்னா the number of characters. ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்றது தான் அதோட லென்த் ஆகும். So see here, a is equal to corporation அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம அந்த லென்த், அதோட லென்த் கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்காக len ஆஃப் அந்த ஃபங்க்ஷன், அதுக்கு ஆர்குமெண்டா நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். இப்போ இந்த ஏன்ற வேரியபிள் இருக்கக்கூடிய கார்பரேஷன் என்ற ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்றது தான் அந்த லென்த் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். பிரிண்ட் ஃபங்க்ஷன் அதை பிரிண்ட் பண்ணும். See here, நம்மளுடைய ஸ்ட்ரிங்கு கேரக்டர்ஸ் வெறும் ஆல்பபெட்ஸா தான் இருக்கணும்ன்றது கிடையாது. யூ கேன் ஈவன் ஹாவ் நம்பர்ஸ், டிஜிட்ஸ் கூட இருக்கலாம். ஆனா அதை ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கணும். தட் இஸ் இட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் வித் இன் கொட்டேஷன்ஸ். அந்த கொட்டேஷன்ஸ் சிங்கிள் ஆர் டபுள் ஆர் ட்ரிபிள் நம்ம எப்படி வேணா கொடுக்கலாம். அண்ட் when I asked to print the length of a, I have got 5 characters. So அதனால length 5 print பண்ணிருக்கு. We can even have special characters in this. Now the total number of characters is 8. Suppose நம்ம அதுல ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, see நான் இங்க 2 spaces கொடுக்குறேன், 1 2. இப்போ இதோட ஸ்ட்ரிங்கோட லென்த் கால்குலேட் பண்ணும்போது see it prints 10. தட் இஸ் இது நம்ம கண்ணுக்கு தெரியுற நம்பர்ஸ் கேரக்டர்ஸ் வந்து 8, அதுல நம்ம 2 ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் கேபிட்டலைஸ். கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா, இட் வில் கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங். நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டரை மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். அப்போ சப்போஸ் நம்ம ரிமைனிங் கேரக்டர்ஸ்ல ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருந்தா கூட அது லோவர் கேஸ்க்கா கன்வெர்ட் பண்ணிடும். தட் இஸ் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும்தான் கேபிட்டல்ல இருக்கும். ஆல் த ரிமைனிங் கேரக்டர்ஸ் வில் பி சேஞ்ச்ட் இன்டு லோவர் கேஸ். சின்டாக்ஸ் ஆஃப் த கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன், நம்மளுடைய வேரியபிள் டாட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வேரியபிள்ல நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அதோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணும். ஆல் த ரிமைனிங் வில் பி இன் ஸ்மால் லெட்டர்ஸ். See here, s is equal to hello world ன்னு கொடுக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கிறது ஸ்மால் லெட்டரா இருக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர்ல்டு மொத்தமாவே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் when I try to print this variable using capitalize function, see the output. என்னோட h ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கு, பட் இட் ஹாஸ் சேஞ்ச்ட் இன்டு கேபிட்டல் லெட்டர். அண்ட் வேர்ல்டு வந்து என்டையர்லி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்திருந்தோம், இட் வில் சேஞ்ச் இன்டு லோவர் கேஸ். அதாவது நமக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கும். ஆல் த ரிமைனிங் வில் பி சேஞ்ச்ட் இன்டு ஸ்மால் லோவர் கேஸ் லெட்டர்ஸ். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், தட் இஸ் சென்டர். சென்டர் என்ன ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை சென்டரா பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி, தட் இஸ் பிஃபோர் த பிகினிங் அண்ட் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் நம்மளுக்கு தேவையான நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வெல்கம் பண்றது நம்மளுடைய ஸ்ட்ரிங், நம்ம அதை சென்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்றோம். எப்படின்னா, ஆக்சுவலா எனக்கு இதுல இருக்கிறது only 7 கேரக்டர்ஸ், ஆனா அதை 15 கேரக்டர்ஸா எழுதணும். தட் இஸ் width ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் 15 டிக்ளேர் பண்ணிருக்கேன். அண்ட் எனக்கு 7 தான் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ ரிமைனிங் 8 கேரக்டர்ஸ் வந்து ஆஸ்ட்ரிக் வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை மிடில்ல பிளேஸ் பண்ணிட்டு 8 கேரக்டர்ஸ் என்னும்போது லெஃப்ட் சைட்ல 4 அண்ட் ரைட் சைட்ல 4 கேரக்டர்ஸை ஃபில் பண்ணுது. எந்த கேரக்டர் வச்சு ஃபில் பண்ணணும்ன்றது தான் நம்ம இங்க கொட்டேஷன்ஸ்குள்ள கொடுத்துருக்கோம்.
So that is center function takes two arguments. The first one is width and second one is fill character. அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர்ஸ் விட அதிகமாக தான் நம்ம கேரக்டர்ஸ் கொடுப்போம். சப்போஸ் அதை விட கம்மியாக கொடுத்துருந்தோம்னா there won't be any change. ஸ்ட்ரிங் லென்த்தை விட அதிகமான விட்த் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸை இந்த ஃபில் கேர்ல நம்ம என்ன கேரக்டர் ஸ்பெசிஃபை பண்றோமோ அது வச்சு ஃபில் பண்ணும். எங்க நம்ம கேரக்டர் இல்லையோ அந்த காலம்ஸ் எல்லாமே அதை ஃபில் கேர்ல கொடுத்துருக்கிற கேரக்டர் வச்சு ஃபில் பண்ணும். ஸோ நம்ம ஃபில் கேர்ல கொடுக்குற கேரக்டரை கொட்டேஷன்ஸ்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணுவோம். Even if it is a number or character or special character, whatever it is, we should specify within quotations. Let's see that practically. See the same example. Welcome and கொடுத்திருக்கோம். And we are printing that using center function, str dot center, and width fill கேரும் specify பண்றோம். Width as it is 15 கொடுக்கிறோம் and special character fill கேர்ல கொடுக்கக்கூடிய கேரக்டரை within quotations கொடுக்கிறோம். Say for example நம்ம ampersand கொடுக்கிறோம். Can you see? எனக்கு வெல்கம் என்ற ஸ்ட்ரிங் சென்டர்ல பிளேஸ் பண்ணிருக்கு அண்ட் ஆம்பர்சன்ட் என்ற கேரக்டர் யூஸ் பண்ணி ரிமைனிங் 8 கேரக்டர்ஸை ஃபில் பண்ணிருக்கு. இப்போ நம்மளுக்கு 8ன்றதை ஈக்குவலா பிரிக்க முடியும். ஸோ 4 கேரக்டர்ஸ் இந்த பிகினிங் அண்ட் 4 கேரக்டர்ஸ் அட் த எண்ட் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். சப்போஸ் நான் இங்க 16 கொடுக்குறேன். 16னா என்னோட 7 கேரக்டர்ஸ் போக எனக்கு ரிமைனிங் 9 கேரக்டர்ஸ் வரும். அப்போ அது எப்படி ஈக்குவலா பிரிண்ட் பண்ணுவேன்னா, see here on the left side you have got only 4 characters and on the right side you have got 5 characters. எனக்கு ஒரு கேரக்டர் இல்ல, I want a number அப்படின்னா கூட you can just include a number. ஓகே, இல்ல எனக்கு வெறும் ஸ்பேஸ் இருந்தா போதும் அப்படின்னா கூட I can just include. ஆக்சுவலா இங்க ஸ்பேஸ் இருக்கு, நம்மளுக்கு தெரியாது, கிளிக் பண்ணும்போது தெரியும் இந்த லென்த் ஸ்ட்ரிங் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்குன்றது you can understand. And see the next function, find. Find என்ன ஜெனரலா என்ன பண்ணுவோம்னா, it will search for a string in the main string. That is நமக்கு இருக்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரிங்ல ஒரு சப்ஸ்ட்ரிங் a part of the string தேடணும், அது அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக I'll use this find function and it will have 3 arguments out of which 2 are optional. That is இந்த start and end ரெண்டுமே ஆப்ஷனல், அதனால தான் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் குள்ள கொடுத்திருக்கோம். and 3 arguments ன்னு சொல்லும்போது சப்ன்றது நம்ம எந்த ஸ்ட்ரிங்கை தேடணுமோ அதுதான் சப்பை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸ்டார்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருந்து தேடணுமோ அதை ரெப்ரசென்ட் பண்ணும். எண்ட் எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் தேடணும்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணும். and these 3 arguments will be separated by using comma. and suppose நம்ம தேடுற ஸ்ட்ரிங் அதுல இல்லாம இருந்துச்சு அப்படின்னா it will return -1. ஆர் நம்ம தேடுற ஸ்ட்ரிங்க மோர் தேன் ஒன்ஸ் 2-3 வாட்டி அந்த ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். எந்த இண்டெக்ஸ் லொகேஷன்ல அந்த எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணும். See the example, நம்மளுடைய ஸ்ட்ரிங் வந்து mammals கொடுத்துருக்கோம். இதுல I'm just going to find MA, மான்ற ஸ்ட்ரிங்கை தேட போறோம். அப்போ இந்த மான்ற ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எங்க இருக்கோ அதுதான் நம்மளுடைய ரிசல்ட் ஆகும். ஸோ 0th இண்டெக்ஸ்லயே அந்த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். சப்போஸ் நம்ம சர்ச் ஸ்டார்டிங் வந்து இந்த இண்டெக்ஸ்ல இருந்து சர்ச் பண்ணுன்னு ஸ்பெசிஃபை பண்றோம். See here மான்ற சப்ஸ்ட்ரிங் தான் சர்ச் பண்ணணும், ஆனா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ this is 0 1 and இதுதான் செகண்ட் இண்டெக்ஸ். அப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ண போகும்போது within this string இதுதான் என்னுடைய சர்ச் ஸ்ட்ரிங்காவே இருக்கு. இதுக்குள்ள MA எங்க இருக்குன்னா I can say this. அப்போ ஆக்சுவலி இதோட இண்டெக்ஸ் 3. அப்போ நம்மளுக்கு 3 ரிட்டர்ன் பண்ணும். and see the next one 2 4 ஸ்டார்ட்டும் எண்டும் ரெண்டுமே ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணு 4 ன்னு சொல்லும்போது it will end with 3. செகண்ட் இண்டெக்ஸும் தேர்ட் இண்டெக்ஸும் சர்ச் பண்ணு சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஸ்ட்ரிங்கே இதுக்குள்ளதான், இவ்வளவுதான். இதுக்குள்ள MA வருதான்றதை நம்ம சர்ச் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்குள்ள இல்லாததுனால இட் ரிட்டர்ன்ஸ் -1. பிகாஸ் நம்ம தேடுற இந்த மான்ற ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற இண்டெக்ஸுக்குள்ள இல்லன்றதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வில் கெட் -1. அண்ட் see the last one, find MA starting index to end index 5 கொடுத்திருக்கோம். அப்போ செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் என்னோட சர்ச் ஸ்ட்ரிங் இருக்கும். இதுக்குள்ள MA எங்க இருக்குன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். அப்போ அதோட இண்டெக்ஸ் வந்து 3. so it returns 3. and one thing we have to remember is இங்க நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸோ எண்ட் இண்டெக்ஸோ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. அப்போ என்டையர் ஸ்ட்ரிங் தான் அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா எனக்கு இந்த 0th இண்டெக்ஸ்லயும் ஒரு வாட்டி இருக்கு,
தேர்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு வாட்டி அந்த ஸ்ட்ரிங் இருக்கு. அப்படி 2 வாட்டியோ இல்ல மோர் தேன் தட் இஃப் யூ ஹேவ் த சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்க வருதோ அதோட இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். See the next 3 functions. In the 3 functions are starting with is. எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் இஸ்ல ஆரம்பிக்குது அப்படின்னா அதுல இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய வேல்யூ ஒரு பூலியன் வேல்யூவா தான் இருக்கணும். தட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் நம்மளுக்கு எந்த ஒரு வேற எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. இதுல இஸ் ஆல் நம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல வெறும் ஆல்பபெட்ஸ் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. அது இல்லாம வேற எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் ஈவன் ஸ்பேஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். See here, save space earth ன்னு கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு எல்லாமே கேரக்டர்ஸ் தான், ஆல்பபெட்ஸ் தான், SAVEEARTH. ஆனா இன் பிட்வீன் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்பேஸ் வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பேஸ்ன்றது இட்ஸ் நாட் அன் ஆல்பபெட், இட்ஸ் நாட் அ நம்பர். அதனால இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதுவே நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை சேவ் ஒன் earthன்னு கொடுத்துருக்கோம். இதுல ஸ்பேஸ் கிடையாது, பட் இட் இன்க்ளூட்ஸ் நம்பர்ஸ். நமக்கு இருக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எதர் ஆல்பபெட் ஆர் நம்பர் இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் true. And see this function is alpha ன்னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் வெறும் ஆல்பபெட்ஸா இருந்தா அதை ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ். That is, it returns true if the string contains only letters. It may be uppercase or lowercase. எப்படி இருந்தாலும் ஆல்பபெட்ஸா இருந்தா அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஆல்பபெட் தவிர வேற என்ன இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். See here, click 1 2 3 ன்னு கொடுத்துருக்கோம். இந்த 1 2 3ன்றது நம்பர்ஸ், அதனால இட்ஸ் ரிட்டர்னிங் ஃபால்ஸ். அதுவே see the next example, it contains only characters, அதனால இட்ஸ் ரிட்டர்னிங் ட்ரூ. see the next function is digit. இதுல நம்மளுடைய ஸ்ட்ரிங்ல வெறும் நம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். that is, our string should contain only numbers. see this, சேவ் earthன்னு கொடுத்துருக்கோம். இதுல நம்பரே கிடையாது, எல்லாமே ஆல்பபெட்ஸா தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதுவே நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஈஸ் டிஜிட் ஃபங்க்ஷன் வந்து ஃபால்ஸ் கேஸ் மட்டும்தான் புக்ல கொடுத்துருக்காங்க. வி ஷல் ட்ரை தட் ஃபார் ட்ரூ கேஸ். தட் இஸ், ஸ்ட்ரிங்ல வந்து வெறும் டிஜிட்ஸ் இருந்தாதான் அது ட்ரூ கொடுக்கும். டிஜிட் இல்லாம வேற எந்த கேரக்டர் இருந்தாலும் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்றோம். ஃபார் தட் print see here, நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ இட் ஹாஸ் ரிட்டர்ன் ட்ரூ. அதுவே நான் ஒரு கேரக்டரோ இல்ல ஸ்பெஷல் கேரக்டரோ கொடுக்குறேன் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். இந்த கேரக்டர் கொடுத்தாலும் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ், ஆர் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தாலும் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர் இன்க்ளூட்ஸ் ஸ்பேஸ் டூ. இங்க ஸ்பேஸ் கொடுத்தாலும் இட் இஸ் ஃபால்ஸ். தட் இஸ், ஈஸ் டிஜிட்டுக்குள்ள எப்பவுமே எனக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 9. அண்ட் see the usage of these 3 functions. ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுத்துட்டு டாட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணிருக்கோம். is alnum, is alpha, is digit எல்லாமே ஸ்ட்ரிங் வேரியபிள் டாட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ண போறோம். see the next function, lower. லோவர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொடுத்துக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் லோவர் கேஸ்க்கா கன்வெர்ட் பண்ணும். ஆல்ரெடி அது லோவர் கேஸ்ல இருந்துச்சுன்னா இட் வில் ஜஸ்ட் லீவ் as such. சப்போஸ் யூ ஹேவ் இட் இன் அப்பர் கேஸ், நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும். see here, சேவ் earth. இதுல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் நம்ம அப்பர் கேஸ்ல கொடுத்துருக்கோம். நான் லோவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னா இட் கன்வெர்ட்ஸ் ஆல் த கேரக்டர்ஸ் இன்டு லோவர் கேஸ் அண்ட் பிரிண்ட். நம்ம லோவர் ஃபங்க்ஷன் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் அப்பர் ஃபங்க்ஷன் பார்த்துலாம். தென் we shall go for is lower and is upper. இந்த அப்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா இட் வில் கன்வெர்ட் ஆல் த கேரக்டர்ஸ் இன்டு அப்பர் கேஸ். நம்ம லோவர் கேஸ்ல கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். சப்போஸ் நம்ம அப்பர் கேஸ் லெட்டராகவே கொடுத்துருந்தா இட் வில் ஜஸ்ட் லீவ் as such. see this example, எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கு. நான் அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னா எல்லா கேரக்டர்ஸையும் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும். see this example, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறோம். and I'm using the lower function, s dot lower. நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி லோவர் கேஸ்ல இருக்கிறது அப்படியே விட்டுரும், அப்பர் கேஸ்ல இருக்கிறது மட்டும் லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். see, I have only C and S in the upper case. அது ரெண்டுத்தையும் லோவர் கேஸ்க்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். the remaining இருக்கிற லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணும்.
சப்போஸ் ஐம் யூசிங் அப்பர் ஃபங்க்ஷன், இதே ஸ்ட்ரிங்குக்கு அப்பர் யூஸ் பண்றோம்னா ஆல்ரெடி சி அண்ட் எஸ் அப்பர் கேஸ்ல தான் இருக்கு, அது ரெண்டும் அப்படியே விட்டுட்டு ஆல் த ரிமைனிங் கேரக்டர்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு அப்பர் கேஸ். So all the characters are converted into uppercase and printed. Now let us see is lower function. நம்ம என்ன சொன்னோம், ஈஸ்ல ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எப்பவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும், அது வேற எந்த ஸ்ட்ரிங்கும் ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கோம். ஈஸ் லோவர்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கு லோவர் கேஸா இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் இன் லோவர் கேஸ் அப்படின்னா திஸ் வில் ரிட்டர்ன் ட்ரூ. இல்ல ஏதாவது ஒரு கேரக்டர் அப்பர் கேஸ்ல இருந்தாலும் திஸ் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஜஸ்ட் கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். நம்ம கொடுத்துக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் லோவர் கேஸ்ல இருக்கு, ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஜஸ்ட் கன்சிடர் த சேம் எக்ஸாம்பிள். ரெண்டு மட்டும் அப்பர் கேஸ்ல இருக்கு அண்ட் த ஃபங்க்ஷன் வி ஆர் யூசிங் இஸ் லோவர். நம்ம கொடுத்துக்கிற ஸ்ட்ரிங்ல எல்லா கேரக்டர்ஸும் லோவர் கேஸ்ல இல்ல, ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அதுவே எல்லாமே லோவர் கேஸ்ல இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இப்போ எல்லா கேரக்டர்ஸும் லோவர் கேஸ்ல இருக்கு, ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. சப்போஸ் நம்ம இதுல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது கொடுத்தா கூட இட்ஸ் நாட் கன்சிடர்ட். தட் இஸ் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணாது, வெறும் ஆல்பபெட்ஸ் மட்டும்தான் அதை செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நம்ம இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கை கேபிட்டல் லெட்டர்ஸ்லயே கொடுத்துருக்கோம் அப்படின்னா கொடுத்துட்டு நான் இங்க ஈஸ் அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன், அப்போ எல்லா கேரக்டர்ஸையும் அப்பர் கேஸ்ல இருக்கிறதுனால இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அதுவே ஏதாவது ஒன் பர்டிகுலர் கேரக்டர் நான் லோவர் கேஸ்ல கொடுத்திருந்தாலும் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். தட் இஸ் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் அப்பர் கேஸா இருந்தா மட்டும்தான் அதை ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒரு கேரக்டர் லோவர் கேஸ்ல இருந்தாலும் தட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். இதுல கூட யூ கேன் ஹேவ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தா கூட தே ஆர் நாட் கன்சிடர்ட். வெறும் ஆல்பபெட்ஸ் மட்டும்தான் செக் பண்ணும். தட் இஸ் A to Z, ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி மட்டும்தான் அதோட ரிசல்ட் டிபெண்ட் ஆகும். அண்ட் ஜஸ்ட் த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் டைட்டில். டைட்டில்ன்றது என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை டைட்டில் கேஸ்ல ரிட்டர்ன் பண்ணோம்னு சொல்றாங்க. டைட்டில் கேஸ் என்னன்னா நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வில் பி இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஆல் த ரிமைனிங் கேரக்டர்ஸ் வில் பி டர்ன்ட் இன்டு லோவர் கேஸ். That is, see here, education department, and this education is a word and department is a word. So the first character of this word, that is E, and the first character of this word, that is D, will be changed into capital letters. Upper case convert பண்ணும். The remaining characters எல்லாமே lower case ல தான் print பண்ணும். That is called title case. Consider this example. நம்மளுடைய string computer science எல்லாமே நம்ம small lettersல கொடுத்துருக்கோம் அப்படின்னா கொடுத்துட்டு அதை title function யூஸ் பண்ணி print பண்ண சொல்றோம்னா ஒவ்வொரு வேர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டர், தட் இஸ் இங்க இருக்கிற சி அண்ட் எஸ் கேபிட்டலா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ரிமைனிங் வில் பி இன் லோவர் கேஸ். அதுல நான் இந்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல்ல கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் ஸ்மால்ல கொடுத்துட்டு ரிமைனிங் நான் கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன்னாலும் இட் வில் சேஞ்ச். இந்த ஃபங்க்ஷன்ல கூட நம்ம ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலோ தே ஆர் நாட் கன்சிடர்ட். தட் இஸ் ஆல்பபெட்ஸ் மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டரை கேபிட்டல் லெட்டர்ஸ்லயும் ரிமைனிங் கேரக்டர்ஸை ஸ்மால் லெட்டர்ஸ்லயும் பிரிண்ட் பண்ணும். ஜஸ்ட் see here, இதுல இது ஒரு வேர்டுன்னு சொல்றோம் அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் வந்தது இது இன்னொரு வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டர் பெர்சன்டேஜா இருக்கு, ஆனா அது எதுவும் பண்ணாது. அதுக்காக நெக்ஸ்ட் கேரக்டரா இருக்கக்கூடிய எஸ், தட் இஸ் இதுதான் ஆல்பபெட், அதனால அந்த எஸ் தான் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு கேபிட்டல் லெட்டர், அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். That is, special charactersல நம்ம வேர்ட் ஆரம்பிச்சாலும் it is not considered. The next function is swap case. swap பண்ணா யூசுவலா என்ன பண்ணும், இதுல இருந்து அதுக்கும் அதுல இருந்து இதுக்கும் சொல்லதான் நம்ம swapன்னு சொல்லுவோம். ஸோ என்ன swap பண்ணும் அப்படின்னா அப்பர் கேஸா இருக்கிற கேரக்டர்ஸை லோவர் கேஸா ஸ்வாப் பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். லோவர் கேஸா இருக்கிற கேரக்டரை அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணும். See, it changes the case of every character to its opposite case and vice versa. ஒவ்வொரு கேரக்டரையும் அதோட ஆப்போசிட் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். See here, T என்றது லோவர் கேஸ்ல இருக்கு, அது அப்பர் கேஸ்க்கா கன்வெர்ட் பண்ணிடும். A என்றது அப்பர் கேஸ்ல இருக்கு, அது லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு கேரக்டரா பார்த்து அது அப்பர் கேஸ்ல இருந்தா லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும், லோவர் கேஸ்ல இருந்தா அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். See the next function, that is count function. Count என்ன பண்ணுவோம்னா it will just count the number of substrings that occur within a given range அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம தேடக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரிங்க எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ்
it returns the number of substrings occurs within the given range. In the range என்றது நம்ம இந்த begin and end values வச்சு specify பண்ணுவோம். These two are again optional. நம்ம beginning end specify பண்ணலைன்னா the entire string ன்னு அர்த்தம். beginning மட்டும் கொடுத்துட்டு end specify பண்ணலைன்னா எந்த beginning index கொடுத்துருக்கோமோ அதுல இருந்து till the end of the string and the meaning. அதுவே beginning index specify பண்ணாம end index மட்டும் specify பண்ணணும்னா it does not accept. We'll see that with the example. And நம்மளுடைய stringல நம்ம கொடுக்கக்கூடிய substringல கொடுக்கக்கூடிய characters வந்து they are case sensitive அப்படின்னு சொல்றாங்க. See here, நம்மளுடைய string வந்து ராஜராஜ சோழன். அதுல நம்ம கவுண்ட் பண்ண போறது வந்து number of times ராஜா occurs in this string. ராஜராஜ சோழன் என்ற ஸ்ட்ரிங்குக்குள்ள ராஜா என்ற ஸ்ட்ரிங் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்றதான் இது கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேவ் 2 times, ஸோ 2 ரிட்டர்ன் பண்ணும். அதுவே ஐம் ஜஸ்ட் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஃபார் ஆர், அதுவும் ஸ்மால் ஆர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா எனக்கு என்னோட ஸ்ட்ரிங்ல ஸ்மால் ஆரே கிடையாது. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 0. இஃப் ஐம் கிவிங் கேபிட்டல் ஆர், சி ஐ ஹாவ் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ், 2 வாட்டி எனக்கு இருக்கிறதுனால 2 ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் சர்ச் வந்து கேஸ் சென்சிட்டிவா சர்ச் பண்ணும். லோவர் கேஸ் கொடுத்தா லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இங்க வந்து லோவர் கேஸ் ஸ்மால் ஆர் தான் தேடுது, இங்க வந்து கேபிட்டல் ஆர் தான் தேடுது. எக்ஸாக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் அந்த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் கவுண்ட் பண்ணும். See the next one, நம்ம ஏவை கவுண்ட் பண்றோம். ஏ எத்தனை வாட்டி இருக்குன்னா 1 2 3 4 and 5 times. ஸோ 5 பிரிண்ட் பண்ணுது. And see the next one, ஏ தான் கவுண்ட் பண்றோம், ஆனா 0th இண்டெக்ஸ்ல இருந்து 5th இண்டெக்ஸ் வரைக்கும் தான் சர்ச் பண்ண சொல்றோம். அப்போ 5னா 4th இண்டெக்ஸ் வரைக்கும் 0 1 2 3 4th இண்டெக்ஸஸ்ல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் அது செக் பண்ணும். அப்படி பார்த்தோம்னா the string is RAJA ஸ்பேஸ் வரைக்கும் தான் எனக்கு கேரக்டர் ஸ்ட்ரிங்கே இருக்கும். இதுக்குள்ள ஏ எத்தனை வாட்டி வருதுன்னு நம்ம சர்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 2 times. அண்ட் see this, ஏ கமா 11 கொடுத்துருக்கோம். நம்ம வெறும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருந்தா அது ஸ்டார்டா தான் கன்சிடர் பண்ணும் அண்ட் till the end of the string அர்த்தம். ஸோ 11 சொல்லும் போது இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஹெச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஏ எத்தனை வாட்டி இருக்குன்னு சர்ச் பண்ணிருக்கோம். ஸோ only once, it returns once. Consider the same example given in the textbook. ஸ்ட்ரிங் வந்து ராஜராஜ சோழன், ஆனா இதுல நான் கவுண்ட் பண்ற கேரக்டர் வந்து கேபிட்டல் ஆர்ன்னு கொடுத்துருக்கேன். பிகினிங் அண்ட் எண்ட் இண்டிசஸ் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாததுனால த்ரூ அவுட் தி ஸ்ட்ரிங், த என்டையர் ஸ்ட்ரிங் தான் சர்ச் பண்ணிட்டு 2 என்ற அவுட்புட்டை எனக்கு கொடுக்கும். அதுவே நான் இங்க கமா கொடுத்து ஒரு இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்றேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 9 கொடுக்குறேன். அப்படின்னா 9th இண்டெக்ஸ்ல இருந்து till the end of the stringன்னு அர்த்தம். அப்போ ஆக்சுவலா 9ல இருந்து பார்த்தேன்னா எனக்கு ஆர்ன்ற அக்கரன்ஸை ஆர்ன்ற கேரக்டர் இல்லவே இல்லை. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 0. அதுவே நான் 9 வந்து எண்ட் இண்டெக்ஸா கொடுக்கணும், 9 வரைக்கும் தேடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிகினிங் வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. எதர் ஐ கேன் கிவ் 0 to 9 இப்படி கொடுக்கலாம். 0 to 9 போது இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0th இண்டெக்ஸ், தட் இஸ் ஆர்ல இருந்து, இந்த ஆர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 0 1 2 3 4 5 6 7 8 இது வரைக்கும் என்னோட ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கும் அப் டு திஸ். அதுவே நான் 0th இண்டெக்ஸ்ல இருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னா 0 கொடுக்காம வெறும் இப்படி கமா மட்டும் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டோம்னா இட் டஸ் நாட் அக்செப்ட். நம்ம ஸ்லைஸ்ல கொடுக்குற மாதிரி எம்டி கோலன் கொடுத்தாலே அது ரீஃபால்ட்டா 0ல இருந்து எடுத்துக்கோன்ற மாதிரி இங்க அக்செப்ட் பண்ணாது. ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தா அது பிகினிங்கா தான் கன்சிடர் பண்ணும். எனக்கு எண்ட் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா அது 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா கூட ஐ ஷுட் ஸ்பெசிஃபை 0. ஸோ இங்க 9 மட்டும் கொடுத்ததுனால 9th கேரக்டர் இஸ் இந்த ஸ்பேஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணுது. இங்க இருக்கிற ஸ்பேஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணி இதுக்குள்ள ஆர் இல்லைன்றதுனால இட் ரிட்டர்ன்ஸ் 0. And see the next function, that is ORD, order ன்னு சொல்றோம். நம்ம எந்த கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டரோட ASCII கோட ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் ஆர்டர் ஆஃப் தட் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மளுடைய இன்புட் வந்து ஒரு கேரக்டரா இருக்கணும், அதனால அது கொட்டேஷன்ஸ்குள்ள கொடுப்போம். நம்ம எதிர் இப்படி டைரக்ட் ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி அதோட ஆர்டர் கால்குலேட் பண்ணலாம், ஆர் டைரக்டா பிரிண்ட்டுக்குள்ளேயே ஆர்டர் ஆஃப்னு சொல்லிட்டு அந்த ஆர்குமெண்ட்டை கொடுக்கலாம். லைக் திஸ், போத் வேஸ் ஆர் கரெக்ட். இதுக்குள்ள நம்ம எந்த கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டரோட ASCII கோட ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் see the last function, that is CHR. இது என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலி this should be ASCII.
நம்மளுடைய ASCII கோடுல எந்த கேரக்டர் இருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் இட் ரிட்டர்ன்ஸ் a character represented by the ASCII கோடு. அப்போ நம்ம இங்க ஆர்குமெண்டா கொடுக்க வேண்டியது ASCII கோடு. அந்த கோட் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரை இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். see here நான் 97 ASCII கோடு கொடுக்கறேன்னா அந்த கோட் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் எதுன்னா a. so it returns that. சேம் மெத்தட் நம்ம இந்த ASCII கோடை ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி அது கேரக்டர் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணலாம் ஆர் டைரக்டா கேரக்டர் ஃபங்க்ஷனுக்கு ASCII கோடையே பாஸ் பண்ணலாம். So it returns the particular character which is represented by the ASCII code. So with this, we have discussed all the built-in functions discussed in this tabular column. Hope you understood. If you have any doubts, please post in the comment. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல்.